தேர்தல் பரபரப்புகள் நாளுக்கு நாள் தீவிரமடைந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழலில் நாம் இன்றைக்கு நேர்காணல் செய்ய இருக்கக்கூடிய வேட்பாளர் சென்னை திருவிக நகர் சட்டப்பேரவை தொகுதியில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் களமிறங்கி இருக்கக்கூடிய மேனாள் சட்டமன்ற உறுப்பினர் வழக்கறிஞர் திரு KS ரவிச்சந்திரன் அவர்கள் இன்றைக்கு நம்மோடு இருக்கிறார். இந்த தொகுதிக்கு கடந்த 5 ஆண்டுகளில் திமுக என்னவெல்லாம் செய்திருக்கிறது, இந்த தொகுதிக்கு மீண்டும் இவர் வந்தால் என்ன செய்வார் உள்ளிட்ட கேள்விகளோடு நாம் அவர் அணுகிறோம். வணக்கம் சொல்லி பயணிக்கலாம். சார் வணக்கம். வணக்கம். நீங்கள் மேனாள் சட்டமன்ற உறுப்பினர், எழும்பூர் சட்டமன்ற தொகுதியினுடைய உறுப்பினராக இருந்தீர்கள். இப்பொழுது திருவிக நகரில் வந்து களமிறங்கி இருக்கிறீர்கள். உங்களுக்கான வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கிறதுங்கிறத நீங்கள் முதல்ல சொல்லுங்கள். அதன் பிறகு என்ன நம்பிக்கை, என்ன திட்டங்கள்ங்கிறத பற்றி நம்ம அப்புறம் பேசலாம். உங்களுக்கான வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குது, களம் எப்படி இருக்கிறது? களம் நம்மதே, வருங்காலமும் நம்மதே. இதை நாங்கள் தனிப்பட்ட முறையில் ஒரு ரவிச்சந்திரனாக சொல்லலை. இப்போது ஏறக்குறைய வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட இத்தனை நாள்லேருந்து பார்த்தோம்னா ஒரு 10 நாளாக நம்ம பொதுமக்களை நேரடியாக அவங்களுடைய வீட்டுக்கே சென்று சந்திச்சுக்கிட்டு இருக்கோம். அப்போது அவங்க பொதுமக்களே சொல்கிறாங்க, எங்களுடைய ஓட்டு உதயசூரியனுக்கு தான். என்னத்தினாலம்மா அப்படின்றத நம்ம கேட்குறோம். நீங்கள் இவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக சொல்கிறீங்களே எதுக்கு அப்படின்னு கேட்கும்போது, எங்களுக்கு இந்த மாதிரி மகளிர் உரிமை பயணம் வந்தோடனே அந்த விடியல் பயணம் கொடுத்துருக்காங்க. தலைவர் அந்த அதாவது தலைவர் பேரை சொல்கிறாங்க. இப்போது கட்சிக்காரங்கன்னா நாம் தலைவர்னு சொல்லுவோம். பொதுமக்கள்கிட்ட சொல்லும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி மு.க. ஸ்டாலின் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எங்களுக்கு பஸ்ஸில் நாங்கள் காசு இல்லாமல் போகிறோம். அந்த விடியல் பயணத்தை அவங்க அந்த மாதிரி சொல்கிறாங்க, நாங்கள் காசு இல்லாமல் போகிறோம். எங்களுக்கு மாதம் குறைஞ்சது ஒரு 800 ரூபா, 900 ரூபா, 1000 ரூபா எங்களுக்கு அதனால் எங்களுக்கு சேவ் பண்ணுறோம். அந்த காசை எங்களுடைய குழந்தைங்களுக்காக நாங்கள் செலவு பண்ணுறோம், மருத்துவ செலவுகளுக்காக பண்ணுறோம். அது போக பார்த்துட்டிங்கன்னா எங்களுக்கு மாதம் 1000 ரூபா கொடுத்தாரு. அந்த 1000 ரூபா கூட பார்த்துட்டிங்கன்னா இப்போது அந்த பிஜேபி உச்சநீதிமன்றத்தில் வழக்கு போட்டு அதை நம்ம சொன்னோம், 5000 ரூபா முழுசாக கொடுத்தாங்களாம்மா அப்படின்னு சொன்னேன். ஆமாங்க, அந்த பிஜேபிக்காரவங்க தேர்தலில் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு போட்டாங்களாம், அதுக்காக நான் 5000 ரூபா ஸ்டாலின் கொடுத்துட்டாரு எங்களுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி நிறைய நலத்திட்டங்கள் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும். இப்படி சொல்லும்போது குறிப்பாக நம்ம இந்த திருவிக நகர் தொகுதின்னு நம்ம சொன்னோம்னா எண்ணற்ற திட்டங்கள் கடந்த 10 ஆண்டு அதிமுக ஆட்சியில் பார்த்துருந்தீங்கன்னா ஒன்றும் பெருசாலாம் அதாவது இது தாழ்த்தப்பட்ட மக்கள் அதிகப்படியாக வசிக்கக்கூடிய இந்த பகுதி. இதை 10 வருஷமாக ஒரு சின்ன செங்கல்ல கூட எடுத்து வச்சது கிடையாது. அதிமுக ஆட்சி காலத்தில் அந்த 10 ஆண்டுகள் நடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் ஒரு சின்ன செங்கல் கூட எடுத்து வச்சது கிடையாது. எங்கே பார்த்தாலும் போராட்டமாக தான் இருக்கும். நம்ம இந்த 5 வருஷம் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா எண்ணற்ற திட்டங்கள். இதை நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா இதை கூட நான் உங்ககிட்ட நீங்கள் இப்போ எங்கள் கூட வந்தால் கூட நான் கூட்டிகிட்டு போய் கூட காமிப்பேன். அவ்வளோ திட்டங்கள். ஒரு நம்ம இந்த சென்னை பெருநகர ஓவராலா தமிழ்நாட்டுக்கு போட்ட திட்டங்கள் சொல்றீங்களா? இந்த நான் திருவிக நகர் சட்டமன்ற தொகுதிக்கு மட்டும் சொல்றேன். இது இந்த திட்டங்கள் நாங்கள் அதை தான் போட்டிருக்கோம். இந்த திருவிக நகரில் தான் இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் அண்ணன் சேகர் பாபு அவர்களும் திருவிக நகர் தொகுதி தான். அண்ணனுடைய வீடும் இங்கே தான். அதே போல இப்போ இவங்க எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, நாங்கள் 2 பேர் பெண்கள் வேட்பாளராக இப்போ பொற்கொடி அம்மா கூட அவங்க நிற்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் பெண்ணாக இருக்கோம், எங்களுக்கு நீதி வேணும்னு கேட்குறாங்க. இப்போ தாழ்த்தப்பட்ட தொகுதியிலேருந்து ஒரு மேயரையே திருவிக நகர் தொகுதியிலேருந்து தலைவர் கொடுத்துருக்காங்க. அதனால் அவங்க என்ன திட்டங்கள் செஞ்சுருக்கோம், என்ன செய்ய போகிறோன்றது வேணால் சொல்லி ஓட்டு கேட்கலாம். இப்போ இந்த திட்டங்களை பார்த்துட்டிங்கன்னா பெரிய திருமண மாளிகை, இப்போ நம்ம உட்கார்ந்து வர்ற வழியில் பாபா சாஹிப் டாக்டர் அம்பேத்கர் திருமண மாளிகைன்னு சொல்லிட்டு அண்ணல் அம்பேத்கர் திருமண மாளிகை, இந்த பேரை கூட தலைவர் தான் வச்சாங்க. இந்த பகுதிக்கு அந்த பேர் வைக்கணும். அதே போல நிறைய முதல்வர் படைப்பகம் படிக்கிறதுக்கு, பசங்க படிக்கிறதுக்கு கன்னிகாபுரம் பிரதான சாலை, அது கன்னிகாபுரம் பிரதான சாலையில் முதல்வர் படைப்பகம் மிகப்பெரிய ஒரு கிரவுண்டு. அந்த ஸ்போர்ட்ஸ் ஹப் என்று சொல்லப்படுகின்ற அந்த விளையாட்டு நகரம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த அளவிற்கு மிக பழமையான ஒரு விளையாட்டு மைதானம். அதில் எல்லா விளையாட்டுமே இருக்குங்க. சின்ன குழந்தைங்களுக்கு பிளே கிரவுண்ட்லேருந்து வயசானவங்க நடக்கிற வரைக்கும், நடைபாதை வரைக்கும் போட்டு கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த 2மே முதல்வர் படைப்பகமும் வார்டு 72 தான் இருக்குது, கன்னியாகுமரம் விளையாட்டு மைதானமும் வார்டு 72 பெரிய அளவில். நீங்கள் எப்போ வேணாலும் நீங்கள் போய் அந்த இடத்த போய் பார்க்கலாம். இந்த திருவிக நகர் சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் ஃபுட்பால் பிளேயர்ஸு, இந்தியன் ஃபுட்பால் லீக், அந்த IFL கூட விளையாண்டுருக்காங்க இந்த பகுதியில் இருந்து. அவங்களுக்கு ஒரு விளையாட்டு ஃபுட்பால் கிரவுண்டு.
ஷட்டில் கோர்ட்டு, கேரம் பிளேயர்ஸ் நிறைய பேர் இந்த திருவிக நகர் தொகுதியில் இருக்காங்க. அதுக்கெல்லாம் வந்துட்டு சேர்த்து தான் இந்த கன்னியாகுமரம் விளையாட்டு மைதானத்தை, இது எல்லாமே வந்துட்டு யாருன்னு பார்த்தீங்கன்னா சென்னை பெருநகர வளர்ச்சி ஆணையம். தான் இதோடைய அமைச்சராக இருக்கக்கூடிய அண்ணன் சேகர் பாபு அவர்கள், நம்மளுடைய முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞரை தொண்டு இன்னைக்கு வந்துட்டு எல்லோருக்கும் எல்லாம் என்ற ஆட்சியை நடத்தி கொண்டு இருக்கக்கூடிய நம்முடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய தலைமையில் இருக்கக்கூடிய ஆட்சியில் இவ்வளோ திட்டங்களை நிறைவேற்றி தந்திருக்காரு. ஏறக்குறைய ஒரு 250 கோடி ரூபாய்க்கு திருவிக நகர் தொகுதியில் மட்டும் நடந்திருக்கு. ஓகே, இந்த இது கொடுத்துருக்கீங்க தந்தை பெரியார் மாநகர ஆரம்ப சுகாதார மையம், இப்போ நீங்கள் கொடுத்த லிஸ்ட் இருக்குது. ஆமாம், இது இப்போ இந்த 5 ஆண்டுகளில் புதிதாக கட்டப்பட்டது. இப்போ கட்டினது, அதாவது இந்த 5 ஆண்டுகளில் இப்போ கட்டி இது நம்ம சிஎம்ஏ வந்து திறந்து வச்சாங்க. ஓ, ஹாஸ்பிட்டல். ஆமாம், ஹாஸ்பிட்டல். ஓகே, இதுவும் வார்டு, இது வந்து வார்டு 76 இருக்கு. 76 இருக்கு. ஓகே, இப்போ தொடக்கப்பள்ளி ஒன்று கட்டப்பட்டதா இதில் கொடுத்துருக்கீங்க. சென்னை தொடக்கப்பள்ளி திருவேங்கடசாமி தெரு வார்டு 73. ஆமாம், இது இப்போ புதுசாக கட்டப்பட்டதா? ஏற்கனவே இருந்த பள்ளி புதிய கட்டிடம். ஓகே, அதாவது நம்ம ஏற்கனவே எல்லாருமே நம்மளுடைய கல்வி அமைச்சர் கூட சொல்லியிருப்பாரு, அதாவது அரசாங்க பள்ளி என்பது வறுமையின் அடையாளம் அல்ல, பெருமை. அது இந்த பள்ளி தான். இந்த பள்ளியில் போய் பார்த்தாங்கன்னா, அதாவது ஒரு பிரைவேட் ஸ்கூல் அந்த அளவுக்கு அந்த பள்ளிக்கூடங்கள் எப்படி இருக்கின்றதோ அதை விட ஒரு படி மேலே போய் பண்ணியிருக்காங்க. இதையும் வந்துட்டு நம்மளுடைய பெருநகர வளர்ச்சி ஆணையத்திலேருந்து அண்ணன் சேகர் பாபு அவர்கள் தான் பண்ணி கொடுத்தாங்க. ஓகே, எனக்கு இதில் ஒரு கேள்வி நீங்கள் கொடுத்துல, நவீன சலவை நிலையம்னு கொடுத்துருக்கீங்க. ஆமாம், கான்ரான் ஸ்மித் நகர் வார்டு 76 நினைக்கிறேன். ஓகே, நவீன சலவை நிலையம்னு இங்கே கொடுக்கறதுக்கான காரணம், இங்கே அந்த சார்ந்த சலவை தொழிலாளிகள் அதிகமாக இருக்கிறாங்க, நிறைய பேர் வசிக்கிறாங்க. அது வந்துட்டு ஒரு தனியாக வந்துட்டு ஏறக்குறைய வந்துட்டு ஒரு 160 குடும்பங்கள் இருக்காங்க. ஓ, இந்த 160 குடும்பங்களும் அவங்க பார்த்துட்டிங்கன்னா அந்த ஒரு சலவை நிலையத்தை அப்படியே அதே ஒரே தொட்டியில் முக்கி அப்படியே துவைச்சி ஒரு சுகாதாரமே இல்லாமல் இருந்துச்சு. இன்றைக்கி போய் அந்த இடத்த போய் பாருங்கள், அந்த கான்ரான் ஸ்மித் சாலையில் இருக்க அந்த நவீன சலவை கூடத்தை எல்லாருக்குமே வாஷிங் மிஷின். ஓ, மொத்த பேருக்கும் வாஷிங் கொடுத்துருக்கு அரசு. நம்மளுடைய சென்னை பெருநகர வளர்ச்சி ஆணையத்திலேருந்து அவங்க பண்ணி கொடுத்துருக்காங்க. பெரிய பெரிய வாஷிங் மிஷின், ஒரே டைமில் 100 துணி போடலாம். அதில் அவங்களுக்கு வாஷிங் மிஷின், அயன் பண்ணுறதுக்கு டேபிள், அவங்க இருக்கிறதுக்கு வீடு, 3மே ஒரே காம்ப்ளெக்ஸ். அவங்க ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு, இப்போ ஒருத்தர் வேலை பார்த்துட்டு போனாங்கன்னா அந்த ஓய்வு எடுக்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கும் ஓய்வறைகள் பிரம்மாண்டமாக இருக்கும். அந்த நீங்கள் நேர்காணல் முடிஞ்சிட்டு நீங்கள் வந்துட்டு நேராக பார்த்தீங்கன்னா கூட அதை கேட்கலாம். ஓகே, ஓகே. ஸோ இது அப்போ ஒரு 160 குடும்பங்கள் இந்த தொழிலை நம்பியிருக்கிறாங்க. அவருடைய வாழ்வாதாரத்தை உறுதிப்படுத்தக்கூடிய விதத்தில் இந்த திட்டத்தை கொண்டு மேன்மைப்படுத்தி மேன்மைப்படுத்தக்கூடிய விதத்தில் உறுதிப்படுத்துறது மட்டும் கிடையாது, மேன்மைப்படுத்தி கொடுத்துருக்காங்க. இப்போ இவ்வளவு, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அண்ணல் அம்பேத்கர் திருமண மாளிகை, நீங்கள் அது நம்ம இப்போ இங்கே பக்கத்துலாம் பார்த்தோம் வார்டு 74. இது வந்து இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்கள் ஒரு திருமண மண்டபத்துக்கு போனால் பல லட்ச ரூபாய் வாடகை கேட்பாங்க. அதை குறைவாக அவங்க வீட்டு திருமணத்தை அதே சமயத்தில் ரொம்ப கிராண்டாக பண்ணுறதுக்கான ஒரு வசதியாக நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா, இப்போது ஒரு பெரிய கல்யாண மண்டபம், இந்த கல்யாண மண்டபத்துக்கு போனோம்னா ஏசி ஹால் போனோம்னா குறைஞ்சது 5 லட்சம் ரூபாய்க்கு கீழே நீங்கள் கல்யாண மண்டபமே சென்னையில் கிடையாது. ஒரு 100 கார் பார்க்கிங், ஒரு 200 டூ வீலர், மெயின் ரோடு. இதில் பார்த்துட்டிங்கன்னா இதில் வாடகை எவ்வளோ தெரியுமாங்க? வெறும் 70,000 ரூபாய். ஓ, வெறும் 70,000. அவ்வளோ பெருசாக இருக்குங்க. வெறும் 70,000. அவ்வளோ கார் நிப்பாட்டலாம், கார் பார்க்கிங், டூ வீலர் பார்க்கிங், சரியான பெரிய மண்டபம். வெறும் 70,000 ரூபாய் வாடகை. இந்த தொகுதி மக்களுக்கு மிகப்பெரிய வரப்பிரசாதம். இந்த ஒரு திருமண மாளிகை தான் நீங்கள் பார்த்துருக்கீங்க. இன்னும் 2 திருமண மாளிகைக்கு அடிக்கல் நாட்டியிருக்காங்க இதே தொகுதிக்குள்ள, இதே திருவிக நகர் தொகுதியில். பெரம்பூர் பேரக்ஸ் ரோடில் ஒரு மண்டபம், கொன்னூர் நெடுஞ்சாலையில் ஒரு மண்டபம் அடிக்கல் நாட்டியிருக்காங்க. இப்போ இந்த தேர்தல் முடிஞ்சோடனே வேலையை பார்க்க போகிறாங்க. சூப்பர். ஆனால் உண்மையிலே எனக்கு என்ன ஆச்சரியம், பொதுவாக திராவிட மாடல் ஆட்சியை பற்றி பேசுகின்ற பொழுது எப்படி வேறு எந்த மாநிலத்தில் இப்படி திட்டங்கள் திட்டுவாங்களான்னு தெரியல. ஒரு கல்வியை பற்றி சிந்திக்கலாம், ஒரு வேளை அதை தாண்டி பெருசாக சிந்திப்பாங்களான்னு தெரியல, தொழிலை பற்றி சிந்திப்பாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும்தான், திராவிட மாடல் ஆட்சியில் மட்டும்தான் நவீன சலவை நிலையம், ஒரு சலவை தொழிலாளருடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்குன்னு ஒன்று, திருமணங்கள் உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடத்துறதுக்கு பெரிய திருமண மண்டபங்கள், விளையாட்டுக்கு அவ்வளோ பெரிய இண்டோர் ஸ்டேடியம் உள்ளுக்குள்ள. நான் ஏற்கனவே முதல் அமைச்சர் தொகுதியில் போயிருந்தேன். அந்த ஜிம்மு, இது நீச்சல் குளம், இங்கே அதெல்லாம் இருக்குதா? இது இங்கேயே இருக்கு. ஓ, இது எதுக்கே பார்த்தீங்கன்னா ஒரு கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸ் கட்டிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம உட்காந்துருக்க இடத்துக்கு நேராக பார்த்தீங்கன்னா ஒரு கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸ் கட்டிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நவீன ஜிம்மு நிறைய, ஏசி போட்ட ஜிம்மே நிறையா கட்டியிருக்காங்க. அதெல்லாம் கணக்கிலே கிடையாது, அதெல்லாம் நாங்கள் போடலை. இதெல்லாம் வந்துட்டு வெறும் பெரிய ஸ்கீம் என்ன இருக்கும், ஒரு பெரிய புத்தகம் மாதிரி போடணும். அது போடணும். இதை நான் உங்ககிட்ட பேசுனாவே அந்த திட்டங்களை சொன்னாவே எனக்கு நீங்க 10 நிமிஷம் கொடுக்கணும். எஸ், ஒரு 10 நிமிஷத்துல அவ்வளவு திட்டங்களும் சொல்லுவோம். ஓகே, நவீன இறைச்சி கூடம் கொடுத்துருக்கீங்க அம்பத்தூர் ரோடு வார்டு 72. இதுல என்ன, நீங்க நம்ம இந்த மாட்டு இறைச்சி ஆட்டு இறைச்சி கூடன்றத வட சென்னைக்கு மட்டும் கிடையாது, சென்னையிலே வந்துட்டு புளியந்தோப்புல அது பெரிய விஷயம். ஆமாம்,
நீங்கள் ஆட்டு தொட்டின்னு சொல்லுவாங்க. ஆமாம், ஆடு தொட்டி. ஆமாம், இப்போ இறைச்சி கூடன்றது ஒரு சிலர் கூட தெரியாது, ஆட்டு தொட்டின்னு சொல்லுவாங்க. அந்த ஆட்டு தொட்டி பார்த்துட்டிங்கன்னா, அதை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த 10 ஆண்டு அதிமுக ஆட்சியில் ஒரு சுகாதாரமற்ற சூழ்நிலை. இப்போ நம்ம வந்துட்டு கறி நல்லா இருக்கும் அப்படின்னு வாங்க போனோம்னா அந்த இடத்த போய் பார்த்தோம்னா கறியை சாப்பிட மாட்டோம். அதுவும் சுகாதாரமாக இருக்கணும். இல்லை, வாங்குறது நம்ம கண்ணுக்கு பார்த்தா தானே நம்ம அது விருப்பப்படுவோம். அந்த இடம் அந்த மாதிரி. நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா ஆட்டுக்கறி சாப்பிட்றத விட்டுடலாம், மாட்டுக்கறி சாப்பிட்றத நம்ம விட்டுடலாம், சாப்பிட மாட்டோம் அந்த இடத்த பார்த்தோம்னா. அப்படி இருந்த ஒரு இடத்த இன்னைக்கு அப்படியே பளிங்கிக்கல்ல கட்டியிருக்காங்க. அதாவது அந்த வேஸ்டேஜ்லாம் பண்ணுறதுக்கெல்லாம் ஒரு இடம், அதுக்கப்புறம் வந்துட்டு சுகாதாரமாக தண்ணி 24 ஹவர்ஸ் க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்க மாதிரி அந்த மாதிரி நிறைய. அதை போயிட்டு பார்த்தீங்கன்னா அந்த நவீன ஆட்டிறைச்சி கூடம் ரெடியாக இருக்குது. நவீன ஆட்டிறைச்சி கூடம், மாட்டிறைச்சி கூடம் தயாராக இருக்குது. தேர்தல் முடிஞ்ச உடனே மீண்டும் விதிகளால் திறக்காமல் இருக்குது. மறுபடியும் 2.0 ஆட்சியில் வந்துட்டு அதை கண்டிப்பாக வந்துட்டு தலைவரே திறந்து வைப்பாங்க. நம்ம மாண்புமிகு அமைச்சரன் சேகர் பாபு அவர்கள் அதுக்கு உண்டான அத்தனை முயற்சிகளும். ஏன்னா இந்த திருவிக நகர் தொகுதிக்கு இவ்வளவு வந்ததுக்கு காரணமும் அவர் தான். ஏன்னா அது நான் ஏற்கனவே ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி அவருடைய சொந்த தொகுதி. ஆமாம், அவருடைய வீடு இங்கே தான் இருக்குங்க. வீடும் இதில் தான் இருக்குது. அதே மாதிரி மேயரும் பார்த்துட்டிங்கன்னா இப்போ இந்த வார்டு தான், இது மேயர் வார்டு, நம்ம உட்காந்துருக்கிறது மேயர் வார்டு. இப்போ அவங்களும் நிறைய திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க. மழைநீர் கால்வாய்கள். அது இல்லாமல் சார் இந்த திருவிக நகர் தொகுதியில் ஒட்டுமொத்த பகுதிக்கும் மழைநீர் கால்வாய் அமைச்சு கொடுத்தாச்சு. மிகப்பெரிய ஒரு வாழ்வாதாரத்தை வந்துட்டு அந்த மக்களுக்கு வந்துட்டு இப்படித்தான் இருக்கணும். நீங்கள் 5 வருஷத்துக்கு முன்னால் இந்த தொகுதி வந்துட்டு ஒரு கேட்பாரற்ற நிலையில் ஒரு பின்தங்கிய தொகுதியாக இருந்தது. இன்றைக்கி நாங்கள் ரைட் ட்ராயில் போய் கேட்குறோம், இவ்வளவும் செஞ்சுருக்கோம், எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்குறோம். நீங்கள் சொல்லியிருந்த பொழுது நான் வந்து 98, 99 சென்னையில் இருக்கிறேன். 99 சென்னையில் இருக்கிறதுனால எனக்கு இந்த பகுதியை நல்லா தெரியும். இப்போ இந்த பெரம்பூர் மேம்பாலத்தை வந்து கெட்டவே முடியாதுனாங்க, பாதியில் விட்டுட்டாங்க. ஆமாம், திமுக ஆட்சியில் போட்டப்பட்டது இன்னைக்கு அப்படியே நின்றுச்சு. அந்த ரொம்ப வருஷம் இருந்துச்சு. அப்புறம் திருப்பி திமுக ஆட்சி 10 வருஷமும் நின்றுச்சு. அதுக்கப்புறம் தான் அதை கம்ப்ளீட் பண்ணது இல்லையா? இப்போ முரசொலிமாறன் மேம்பாலம்னு அதுக்கு பேர் வச்சு அதை தொடங்கினதுனாலே, முரசொலிமாறன் பேர் வச்சதுனாலேயே அந்த மேம்பாலத்தை நிறுத்தினாங்க. தலைவர் தொடங்கினாரு அப்படின்றதுனாலேயே. ஆனா 10 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் அந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஒருவர் இங்க பதவி ஏற்றதுக்கு அப்புறம் அந்த மேம்பாலம் இன்னைக்கு பாருங்க எப்படி இருக்குன்னு. இல்லைன்னா பயங்கர டிராபிக்கா இருக்கு அந்த ஏரியா, போக முடியாது. எவ்வளவு கம்பீரமா நிக்குது பாருங்க. அதுக்கு கீழேயே அப்படியே முரசொலிமாறன் பூங்கா, அது போய் பாருங்க. அந்த பூங்கா மக்கள் அவ்வளவு பெரியது. அதாவது தமிழ்நாட்டிலே பாத்துட்டீங்கன்னா தலைவருடைய 100ஆண்டுக்கு காயின் எங்கேயுமே வச்சது இல்லை. அந்த முரசொலிமாறன் பூங்கால தான் அந்த கலைஞர் அவர்களின் 100ஆண்டு காயின் வச்சு அந்த இதை நம்ம சிஎம் தான், தலைவர் தான் திறந்து வச்சாங்க. ஏன் நான் இதை கேட்குறேன்னா, பொதுவாக வட சென்னை அப்படின்னாலே இந்த திரைப்படங்களில் வந்து எப்படி இஸ்லாமியர்கள் என்றாலே தீவிரவாதிகள் என்பது போல திரைப்படங்கள் காண்பிக்கின்றதோ, இப்போ சமீபத்தில் ஆட்சிக்கு வரணும்னு ஆசைப்படுற நடிகருடைய ஒரு திரைப்பட காட்சிகள் வெளியாச்சுன்னு சர்ச்சை வந்துச்சு. அதில் கூட அந்த மாதிரி தான் காட்சி வச்சிருக்கிறதா சொல்லி இஸ்லாமியர்கள் கடுமையாக மனம் நொந்து போனாங்க. அதே மாதிரி வட சென்னை மக்கள் என்றாலே அவர்கள் வந்து உழைக்கும் மக்கள். ஆனால் அந்த உழைக்கும் மக்களை பல திரைப்படங்கள் எப்படி தான் காட்டுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏதோ வந்து ரவுடிகளைப் போல, அடியாட்களைப் போல அப்படியே தான் காட்டிகிட்டு இருக்கும்போது, ஆனால் வட சென்னையில் அவ்வளோ ஃபேக்ட்ரிஸ், அவ்வளோ உழைக்கும் தொழிலாளர்கள், அப்படி இருக்கக்கூடிய பகுதி பெரிய அளவில் வளர்ச்சி அடையாமல் இருந்துச்சு. வட சென்னை வளர்ச்சி திட்டம்னே தனியாக அந்த 5 ஆண்டுகளில் கொண்டு வந்தாங்க இல்லையா? அது இப்போ அதை பற்றி சொல்லுங்கள். வெறும் 600 கோடி ரூபாயில் மின்ட்டில் வந்துட்டு நம்ம வட சென்னை வளர்ச்சி திட்டம்னு நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தொடங்கி வச்சாங்க. இன்னைக்கு அதோடைய ஒட்டுமொத்த மதிப்பு எவ்வளோ தெரியுமா சார்? 6500 கோடி ரூபாய். வெறும் 650 கோடி ரூபாயில் ஆரம்பிச்சது இன்னைக்கு 6000 குடியிருப்புகள் கட்டினாங்க. பெரிய ஒரு இடத்துல 776 குடியிருப்பு, இன்னொன்னுல வந்துட்டு 700 குடியிருப்பு. இது அந்த குடியிருப்புகள்ல பார்த்துட்டீங்கன்னா ஒரு பெரிய காசா கிராண்ட்ல நீங்க போயிட்டு என்னென்ன வசதிகள் இருக்குமோ அத்தனையும் அந்த மக்களுக்கு இருக்கு. அவ்வளவும் அந்த மக்களுக்கு. அவங்களாம் எங்க இருந்தவங்க தெரியுமா சார்? ஒரு 100 ஸ்கொயர் ஃபீட்ல படுத்திருந்தவங்க. ஒரு 100 ஸ்கொயர் ஃபீட்டில் தெருவோரத்தில் காலடி எடுத்து வச்சாங்கன்னா தெருவில் தான் காலடி எடுத்து வைக்கணும். இன்றைக்கி அந்த மக்கள் போய் பாருங்கள். இதுதான் எங்களுடைய சாதனை. ஆனால் நீங்கள் இதெல்லாம் சொல்கிறதுனால நான் இன்டர்வியூ வேறு ஒரு கோணத்தில் பேசணும்னு நினச்சேன். நீங்கள் இதை சொல்கிறதுனால நான் கேட்குறேன், தப்பாக எடுத்துக்காதீங்க. இவ்வளவுலாம் செய்த பிறகும் அரசியல்வாதிகள் மீது, அரசியல் மீது, இளம் தலைமுறைக்கு ஒரு விதமான கோவமானது. என்ன செஞ்சாங்க? எதுவுமே செய்யலையே அப்படிங்கிற மாதிரியான ஒரு வெறுப்பெல்லாம் வந்திருக்குது. அதை எப்படி ஃபேஸ் பண்ணுறீங்க ஃபீல்டில்? இல்லை ஏன்னா நீங்கள் பாருங்கள், இவ்வளோ பெரிய குடியிருப்பு கட்டியிருக்கிறாங்க, பள்ளிக்கூடம் கட்டியிருக்கிறாங்க, ஜிம் கட்டி கொடுத்துருக்காங்க, உணவுக்கூடம் வரைக்கும் சலவை தொழிலாளர்களுக்கு எல்லாமே இருக்குது, திருமண மண்டபம் வரைக்கும் அவ்வளோ பெரிய மேம்பாலங்கள் எல்லாம் இருந்தாலும் ஒரு இளம் தலைமுறை என்னங்க செஞ்சீங்க அப்படின்னு கேட்கும்போது ஒரு பொலிட்டிஷியனை நீங்கள் அதை எப்படி ஃபேஸ் பண்ணுறீங்க? இல்லை, அது அவங்க சொல்கிறவங்க பார்த்துட்டிங்கன்னா
இப்போது ஒரு லேட்டஸ்ட்டாக ஒருத்தர் ஒரு நடிகர் ஒருத்தர் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. அவங்களுக்கு என்னுடைய தரப்புலேருந்து நான் சொல்லணும்னா, அவங்களுக்கும் வந்துட்டு நம்ம கடந்து வந்த பாதையை வந்துட்டு கற்றுக் கொடுக்க நம்மளுடைய பேரண்ட்ஸும் மறந்துட்டோம். நாமளும் வந்துட்டு அதை அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க மறந்துட்டோம். ஒட்டு மொத்தமாக செல்ஃபோன்லேயே அடிக்ட் ஆகிட்டு அவங்க வந்துட்டு அவங்க தான் பெரிய லீடரு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. மக்களுக்கு நாம் இன்றைக்கி இந்த பேண்ட் ஷர்ட்டை போட்டுக்கிட்டு இருக்கணும், இதுக்கு காரணம் யாருன்றதை அவங்க நினைக்க மறந்துட்டாங்க. அதுக்கு ஒரு வகையில் வந்துட்டு நாமளும் அதுக்கு காரணமாக தான் இருப்போம்னு நினைக்கிறேன். இருந்தாலும் அது எல்லாமே வந்துட்டு அந்த பேரண்ட்ஸுங்களுக்கு தெரியும். இன்றைக்கி வந்துட்டு இவங்களுக்கு வந்துட்டு என்னென்னா, அந்த டிவியில் பார்த்துட்டு அந்த மாயை உலகத்தில் இருக்காங்க. ஆனால் அது எல்லாமே வந்துட்டு போக போக அவங்களே தெரிஞ்சுப்பாங்க. அது அந்த வயசு. ஆமாம், குறிப்பாக ஏன்னா அதை பயன்பெறக்கூடிய பிள்ளைகளும் இருக்காங்க. இப்போ முதல்வர் படைப்பகத்தை நான் வந்து முதலமைச்சருடைய தொகுதியிலே போய் படமாக்கினேன், காட்சிப்படுத்தி நான் வந்து அதை மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போனேன். அப்போ நான் உள்ளே போகும்போது பார்த்து ரொம்ப வியந்து போனேன். நானே முழுக்க ஏசி வசதி செய்யப்பட்டு அவ்வளவு இணையதள வசதி, வைஃபை 24 hours வைஃபையோட அந்த குழந்தைங்க வந்து அங்கேருந்து அவ்வளவு ப்ரிப்பேர் பண்ணுறாங்க எக்ஸாம்ஸுக்கு, டிஎன்பிஎஸ்சி யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸுக்கு அங்கேருந்து ப்ரிப்பேர் ஆகுறாங்க. பல குழந்தைங்க இன்றைக்கி வந்து ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆகிருக்கிறாங்க இந்த நான் முதல்வன் உள்ளிட்ட திட்டங்களால். நீங்கள் தொகுதிக்குன்னு இவ்வளவு சொல்லிக்கிட்ட பொழுது ஓவராலாக தமிழ்நாடு முழுக்க இந்த அரசு கொண்டு வந்த திட்டங்கள், அது நான் முதல்வன், புதுமை பெண், தமிழ் புதல்வன், காலை உணவு, மகளிர் உரிமை தொகை, மகளிர் விடியல், காலை உணவு சொன்னதுனால சொல்ல வரேன் சார். இது இந்த மாதிரியே திட்டங்கள் இந்த பகுதிக்கு எவ்வளோ பயன் தந்திருக்கு? ஐயோ, அதெல்லாம் கணக்கில் இல்லை சார். நம்ம வந்துட்டு அந்த மாதிரி சொல்கிறதெல்லாம் இந்த காலை உணவு அதான் நம்மளது மொத்தமே லேபர் ஏரியா சார். இந்த ஆட்டு தொட்டியில் பார்த்துட்டிங்கன்னா ஒரு 1000 குடும்பம் அதனால் பிழைக்கும். அவங்க காலையிலே 4 மணிக்கெலாம் போனால் தான் அவங்க அந்த வியாபாரத்தை பார்க்க முடியும். ஆனால் குழந்தைங்க 7 மணிக்கு ஸ்கூலுக்கு போகணும். அப்போது இந்த காலை உணவு திட்டம் பார்த்துங்க எப்படி எவ்வளோ தூரம் மிகப்பெரிய பயன் சார். இந்த காலை உணவு திட்டம் இந்த திருவிக்கா பயம் பெற்றோர்களுக்கு வேண்டாம் சார். பட்னியா தைரியமா பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பலாம். பட்னியா போனால் யாருக்கு சார் படிப்பு? முதலமைச்சர் சாலையில் சாப்பாடு கொடுத்துருக்காரு, தைரியமா அனுப்பலாம். அங்கே போனால் என் பிள்ளை பட்னியா இருக்காதுன்றத ஒரு அம்மாவும் நினைக்கிறாங்க. பெரிய விஷயம் அது. பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பசியோட ஒரு அம்மா குழந்தைய ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு அந்த அம்மாவுடைய மனசு எவ்வளோ பாடுபடும் சார். நம்ம இங்கே கஷ்டப்படுறோம், என் புள்ள பத்னியாக போயிட்டு அங்கே போய் படிக்குமே, சாப்பிட்டுச்சா இல்லையா, படிக்குதா அப்படின்றது அந்த கவலையே இல்லாமல் ஆயிடுச்சு. இன்னைக்கு ஒட்டுமொத்தமாக முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின்ங்கிற ஒரு மிகப்பெரிய ஆளுமை சாதிச்சு காட்டியிருக்கு. நீங்கள் எனக்கு நம்ம கலைஞர் பன்னோக்கு மருத்துவமனை 5 ஆண்டுகளில் அவ்வளோ சிறப்பாக கிண்டியில் கொண்டு வந்தாங்க. மிகப்பெரிய ஒரு ஹாஸ்பிட்டல், முதலமைச்சர் தொகுதியில் பெரியாரின் பேரில் ஒரு சூப்பர் ஹாஸ்பிட்டல், பெரியார் மருத்துவமனை. இப்போ ஏற்கனவே இங்கே இவ்வளோ மருத்துவமனை இருக்கின்ற பொழுது இங்கே ஒரு ஆரம்ப சுகாதார நிலையம் கொண்டு வந்திருக்கீங்களா? தந்தை பெரியார் பேரில் மாநகர ஆரம்ப சுகாதார மையம் செல்லப்பாதையில் கொண்டு வந்திருக்கீங்க. ஏற்கனவே இவ்வளோ ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது இந்த ஆரம்ப சுகாதார நிலையங்களுடைய பயன்பாடும் தேவையும் இந்த பகுதி மக்களுக்கு எவ்வளோ இருக்குது? அவங்களுக்கு இது எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது? இல்லை, இப்போ நீங்கள் ஒரு குடிசை பகுதி, ஒரு வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் இருக்கவங்க திடீர்னு ஒரு அர்ஜென்ட்னா பஸ்ஸை பிடிச்சி போக முடியாது. இப்போது அவங்களுக்கு வந்துட்டு இந்த ஆம்புலன்ஸை கூப்பிடணும், இந்த வெளியில் காரில் போகணும், அதெல்லாம் தெரியாது. இப்போ தடிக்க விழுந்த ஹாஸ்பிட்டலுக்கு இப்போ காலையில் 8 மணிக்கு வந்தாங்கன்னா நைட்டு 10 மணி வரைக்கும் அங்கே டாக்டர் இருக்காங்க, நர்ஸ் இருக்காங்க. மொத்தம் எல்லா டெஸ்ட்டுமே அங்கே பண்ணி கொடுக்குறாங்க. இந்த வயசானவங்க வந்துட்டு அவங்கள துணைக்கு இருந்துட்டு ஒரு வேலைக்கு போகிறவங்க எங்கள் அம்மா அப்பாவை நான் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டின்னு போகணுன்ற அதை மாறி எங்கள் அம்மா அப்பாவே வீட்டு பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டலுக்கு போய் பார்த்துட்டு வந்துடுறாங்கன்னு சொல்கிறாங்க. அது இல்லாமல் மக்களை தேடி மருத்துவம்னு சொல்லி கிராமப்புறங்களில் வந்து அவங்கள தேடியும் போகிறாங்க. அந்தளவுக்கு வசதிகள் இருக்குது. மகளிர் விடியல் பயணம் இந்த பகுதி பெண்களுக்கு, திருவிக்கா நகர் பெண்களுக்கு எவ்வளோ உதவியாக இருக்குது? நான் ஏற்கனவே சொன்னேன்ல, எங்கள் பகுதி மொத்தமே தொழிலாளர்கள் நிறைந்த பகுதி, வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கக்கூடிய பகுதி. நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா அதை வந்துட்டு மாதம் வந்துட்டு 1000 ரூபாய். நீங்கள் அது எந்த விதத்தில் வேணாலும் யார் வேணாலும் அந்த பயணத்தை கொச்சைப்படுத்தினாலும் அதை அனுபவிக்கிற மக்கள் அதுக்கு தெரியும். அந்த பயணம் என்ன பயன்படுதுன்றது அவங்களுக்கு தான் தெரியும். அது இன்றைக்கி நம்ம வெளியில் இருக்கவங்க அரசியலுக்காக இப்போ இந்த இளைஞர்கள் நீங்கள் சொல்கிறாங்கன்னு சொன்னீங்க, அவங்க நம்மளை பேசினா தான் அவங்க வளர முடியும்னு நினைக்கிறாங்க. அப்போ தான் இந்த யூடியூப்லேயும் 4 பேர் பார்ப்பாங்கன்னு நினைக்கிறாங்க. அதுமாதிரி நீங்கள் வடசனைன்னு சொல்லிட்ட போது எனக்கு இன்னொரு முக்கியமாக தோன்றது மத ஒற்றுமை. ஒரு பெரிய மத நல்லிணக்கம், சமூக நல்லிணக்கம் உண்டு. இங்கே வந்து இங்கேருந்து அப்படியே மாதா கோயிலுக்கு நடந்து போகிறவங்களையும் நான் பார்த்துருக்கேன். பெசனூர் போவாங்க, வேளாங்கண்ணிக்கு போவாங்க, அது மாதிரி கோயில் திருவிழா, அம்மன் கோயில் திருவிழாக்களாக இருக்கட்டும், சபரிமலைக்கு போவதாக இருக்கட்டும். அதே மாதிரி இந்த பகுதியில் இஸ்லாமியர்களும் கணிசமாக, ஆனால் பெரிய மத மோதல்கள் இல்லாத ஒரு பகுதியாக இருக்குது. இன்றைக்கு அதிமுக பாஜக கூட்டணி அமைத்திருக்கக்கூடிய ஒரு சூழலில் இந்த பகுதியினுடைய அமைதி, வளர்ச்சி, வளம் தொடரணும் அப்படின்னா நீங்கள் இந்த மக்களுக்கு இந்த பகுதியில் இருக்கக்கூடிய
வாக்காளர்களுக்கு நீங்கள் கன்வே பண்ணுறதுக்கு என்ன விரும்புறீங்க? இல்லை, ஏன்னா அமைதியை விரும்புகிறாங்க இந்த மக்கள்னு ஒரு வார்த்தை சொன்னீங்க. ஆமாம், இந்த மக்கள் ஏற்கனவே வந்துட்டு நான் சொன்ன மாதிரி வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கவங்க, அவங்க காலையில் போயிட்டு வந்தால் நைட்டு நிம்மதியாக வீட்டில் தூங்கணும், நிம்மதியாக நம்மளுடைய குழந்தைகள் வந்துட்டு வெளியே போகணும். இப்போது நான் அதனால தான் அமைதியை விரும்பக்கூடிய மக்கள் அப்படி உழைச்சிட்டு வந்தவங்க நைட்டு நிம்மதியாக தூங்கினா தானே சார் மறுநாள் அவங்க வேலைக்கு போக முடியும். இந்த கடந்த 5 ஆண்டுகளில் பெரிய ரவுடி என்ன இருக்குன்றது சொல்லுங்கள். இந்த இடத்துல ஒன்றுமே கிடையாது. யாராவது வந்துட்டு அவங்களுடைய பர்சனல் மோட்டிவுக்கு ஏதாவது அவங்க பாதிக்கப்பட்டிருந்தாங்கன்னா அதுக்கு நம்ம வந்துட்டு பதில் சொல்ல முடியாதுல்ல சார். ஓவராலாக பெரிய பிரச்சனைகளோ பெரிய கேங்ஸ் அந்த மாதிரிலாம் இல்லை, ஒன்றுமே கிடையாது. நீங்கள் சென்னையில் அந்த மாதிரி என்ன இருக்குது? அந்த மாதிரி ஏதாவது ஒன்று பார்த்து சொல்லியிருக்கலாமே. மத நல்லிணக்கம் தொடரணும் சார், மத நல்லிணக்கம் தொடரும் சார். ஒரு சின்ன எக்ஸாம்பிள், ஈஸ்டர் அன்னைக்கு ஒரு சர்ச்சுக்கு போயிட்டு பார்த்துட்டு வந்தோம். அங்கே வந்து நான் வந்திருக்கேன்னு தெரிஞ்ச உடனே மனிதநேய மக்கள் கட்சியிலேருந்து ஒரு 4 அசரத்து வந்துட்டாங்க. அவங்க வந்துட்டு ஃபுல்லாகவே போட்டு வந்த உடனே நான் வந்துட்டு இருக்கேன், அங்கே ஓட்டு கேட்டுக்கிட்டு இருக்கேன். அவங்க வந்துட்டு இல்லைங்க வெளியே போயிடலான்னு சொல்கிறேன். நான் அவங்க வந்துட்டாங்கன்னு சொன்னோன்னே ஃபாதர் கூப்பிட்டு சொல்கிறாரு, சார் ஒன்றும் இல்லை, என்ன வாங்க நம்ம எல்லாம் எம்மதமும் சம்மதம், நாங்கள் நிற்கிறோம், ஃபாதர் நிற்கிறாரு, நான் நிற்கிறேன், எனக்கு அவங்க வந்துட்டு சால்வ போடுறாங்க. அதான் தமிழ்நாடு, இதான் தமிழ்நாடு, அவ்வளோதான். அது முக்கியமாக நீங்கள் சொன்ன மாதிரி எல்லா மதத்தினருக்கும் இந்த அரசு நிறைய செஞ்சிருக்குது. இப்போ வந்து ஹஜ் பயணிகளுக்கு தங்கும் விடுதி முதலமைச்சர் கொடுத்துருக்காரு. அதே மாதிரி 5000 கோவிலுக்கு திருக்குடமுழுக்கு விழாவை முதலமைச்சருடைய ஆலோசனையில் இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் அண்ணன் சேகர்பாபு அவர்கள் சிறப்பாக நடத்தி காட்டியிருக்கிறாரு. அப்போ இந்து சமய அறநிலைத்துறைக்கும் அவ்வளோ செஞ்சுருக்கிறாங்க. அது மாதிரி கிறிஸ்தவ அமைப்புகளுக்கு உரிமைகள் பறிக்கப்படுகின்ற பொழுது இப்போ ஒரு சட்டம் கொண்டு வந்தப்பட்ட போது கூட முதல்ல குரல் கொடுத்தாரு. நம்ம அமைச்சரே வந்து தவறாமல் சபரிமலைக்கு போகக்கூடியவராக இருந்தாலும் எல்லா மதத்தினரிடமும் ஒரு அன்பு பண்ணக்கூடியவராகத்தான் இருக்கிறார் சேகர்பாபு. ஸோ இது இங்கே தொடரணும், 100% தொடரணும் சார். இது தொடரணும். இது தொடர்ந்தால் தான் இந்த தமிழ்நாடு வந்துட்டு இப்போ அடுத்த வர நாங்கள் வந்துட்டு இப்போ பேசுகிறோன்னா இது நாங்கள் எங்களுக்காக மட்டும் பேசலை சார், எங்களுடைய அடுத்த ஜெனரேஷன், இப்போ என் குழந்தைங்க, என் குழந்தையோட குழந்தைங்க, இவங்கெல்லாம் ஒரு அமைதியான வாழ்க்கை இந்த தமிழ்நாட்டில் வாழணும் அப்படின்னா திமுக ஆட்சி தொடர்ந்தாதான் பண்ண முடியும். இது மற்ற ஆட்சிகள் வந்துட்டு வேற யாராவது வந்தாங்கன்னா, நாங்கள் ஒரு சர்ச்சில் கூட போயிட்டு கேட்கும்போது கூட நம்ம வந்துட்டு அந்த சர்ச்சு ஃபாதர் சொன்னார், நீங்கள் வந்துட்டு அடுத்து இதே மாதிரி ஈஸ்டர் பண்டிகையை நிம்மதியாக கொண்டாடணும்னா திமுக தான் இருக்கணுங்கிற. ஏன்னா வட இந்தியாவில் இப்போ கிறிஸ்மஸ் ஒட்டி அவ்வளோ கலவரங்கள் வெளியில் வந்துட்டு ஒரு இந்த கிறிஸ்மஸ் பொம்மைங்க விற்றதுக்கே எடுத்து போட்டு அவ்வளோ பிரச்சனைகள். இங்கே தமிழ்நாட்டில் அந்த மாதிரி ஒன்றுமே செய்ய முடியாது, சொல்ல முடியாது. ஏன்னா இங்கே ஆட்சி செய்து கொண்டு இருக்கிறது வந்துட்டு தளபதி. இப்போ நீங்கள் வெற்றி பெற்று வந்தால், இப்போ இவ்வளோலாம் திட்டங்கள் போட்டுருக்கிறீங்க, ஆனால் தொடர்ந்து திட்டங்களுக்கான தேவைகள் இருந்துக்கிட்டே போகுது. இன்னும் நிறைவேற்ற வேண்டிய திட்டங்கள், இன்னும் சில உயரங்களுக்கு இந்த தொகுதியை எடுத்துகிட்டு போகணுங்கிற மாதிரியான திட்டங்கள், விஷன் ஏதாவது உங்களுக்கு இருக்கக்கூடும். இப்போது நீங்கள் வெற்றி பெற்றால் இந்த தொகுதிக்கு என்னெல்லாம் செய்வீங்க? இப்போது எங்கள் தொகுதியில் சார் நம்ம ஒரு பாலிடெக்னிக் காலேஜ் ஒன்று இருக்குது. ஓகே, அந்த பாலிடெக்னிக் காலேஜ் வந்துட்டு ஏற்கனவே அது தொடர்ச்சியான அது இதில் ப்ராசஸில் இருக்குது. அந்த பாலிடெக்னிக் காலேஜில் குறைந்த வகுப்புகள், பிரான்ச்சஸ் ஒரு 4 தான் இருக்குது அந்த தொழில்நுட்ப கல்லூரியில். ஆமாம், அந்த கோர்சஸ் வந்துட்டு ஒரு 4 கோர்ஸ் தான் இருக்குது. பெரிய கல்லூரி. இப்போ நம்ம வந்துட்டு ஜெயிச்சு வந்தோம்னா அந்த திருவிக நகர் தொகுதிக்கு ஒரு மாதிரி பாலிடெக்னிக்கே அதை நம்ம உருவாக்கி தருவோம். ஓகே, அதாவது பாலிடெக்னிக்கில் எவ்வளோ கோர்ஸ் இருக்கோ அவ்வளோ கோர்ஸுகளும் அந்த பாலிடெக்னிக் காலேஜில் கொண்டு வர்றதுக்கு முழு முயற்சிகளை நான் பலமுறை ஏற்கனவே சொல்லிட்டேன், இந்த பேட்டியிலே நிறையா சொல்லியிருக்கேன். ஏன்னா அந்த தொகுதியில் அமைச்சர் இருக்கார், அவர் வந்துட்டு நம்ம வந்துட்டு சொன்னோம்னா அதை வந்துட்டு அந்த வடசென்னை வளர்ச்சி நிதியிலேருந்தே அவர் அதை கட்டி கொடுத்துருவார். ஓகே, அது அந்த ப்ராசஸில் போயிட்டுருக்கு, அதை கொண்டு வருவோம். ஒரு சில ஏரியாவுக்கு வந்துட்டு நம்ம தலைவர் வந்துட்டு இது வரைக்கும் வந்துட்டு பட்டாக்கள் பல ஏரியாவுக்கு கொடுத்துருக்காங்க. அது நம்ம தொகுதியில் வந்துட்டு ஒரு சில ஏரியாவுக்கு அந்த பட்டாக்கள் இல்லை. ஓகே, அது மாநகராட்சி இடம், இந்த குடிசை மாற்று வாரிய இடம், சேல்டீடு இல்லை, குடிநீர் வசதி அவங்க வீட்டுக்கு குடிநீர் வசதி கொடுக்க முடியல. இப்படி ஒரு சில ஏரியாவிலேருந்து நான் வாக்கு கேட்க போகும்போது சொன்னாங்க, அவங்களுக்கு நம்ம உத்தரவாதம் கொடுத்துருக்கோம், வாக்குறுதி கொடுத்துருக்கோம். நாங்கள் ஜெயிச்சு வந்தால் உங்களுக்கெல்லாம் பட்டா வாங்கி தர்றோமா, உங்களுக்கு பட்டா வாங்கி கொடுக்கறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இலவசமாக குடிநீர் இணைப்பையும் வாங்கி கொடுக்குறோம் அப்படின்றத சொல்லியிருக்கோம். இது எங்கள் அமைச்சர் வந்துட்டு நிறைவேற்றி கொடுப்பார் எங்களுக்கு. ஓகே, ஸோ ஏற்கனவே இங்கே கடந்த 5 ஆண்டுகளில் நிறைய பேருக்கு பட்டா கொடுக்கப்பட்டிருக்கிறது, நிறைய வாங்கியிருக்கோம். இல்லாதவர்களுக்கு மீண்டும் இலவசமாக சேல்டீடு, இலவச பட்டாவே நிறைய பேர் கொடுத்துருக்காங்க. எல்லா பகுதியிலும் பொதுவாக பெண்கள் வைக்கக்கூடிய கோரிக்கை இந்த 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகையே வந்து 2000 ரூபாய் ஆக்கிறதா சொல்லியிருக்கிறீங்க.
இது மக்கள் எவ்வளோ தூரம் இந்த 2000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த அறிவிப்பும் 8000 ரூபாய் கூப்பன், அதுவும் இந்த பகுதி மக்களுக்கு எவ்வளோ பயனுள்ளதாக இருக்கும், அதை மக்கள் எப்படி கொண்டாடுறாங்க அந்த திட்டத்தை? ஒரு அம்மாட்ட நாங்கள் போகும்போது கேட்டோம் சார், அம்மா இந்த மாதிரி ஒரு 8000 ரூபா ஆகும். ஆமாங்க, ஏன்னா எடப்பாடி பழனிசாமி ஃப்ரிட்ஜ் கொடுக்குறதா சொல்லி ஃப்ரிட்ஜு அவங்க அதையும் சொன்னாங்க. எங்கள் வீட்டில் ஃப்ரிட்ஜ் இல்லாமையா சார் இருக்கு. அந்த இல்லத்தரசின்னு அந்த திட்டம் 8000 ரூபாய் கொண்டு வந்தாங்க இல்லையா, அதை அவங்க சொல்கிறாங்க. ஒரு அம்மா, நான் செருப்பு கூட போய் அதில் வாங்கிக்குவேன் சார், எனக்கு என்னதே வாங்கிட்டு போகிறேன், எலக்ட்ரானிக்ஸ் குட்ஸ் எது வேணுமோ அப்படிங்கிறாங்க. அதை எனக்கு தேவை என்னமோ, அந்த 8000 ரூபாயில் எனக்கு என்ன தேவைகள் இருக்கோ, என் பையனுக்கு நான் ஒரு வண்டி வாங்கி கொடுப்பேங்கிறாங்க. என்ன தேவைகளோ அதை நாங்கள் நிறைவேற்றிக்குவோம். அது இல்லாமல் இந்த 2000 ரூபாவை அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஏற்கனவே தலைவர் தான் 1000 ரூபாய் கொடுத்தாரு, அவர் வந்தால் தான் இந்த 2000 ரூபாவும் கிடைக்கும், மற்றவங்க சொல்கிறதெல்லாம் கொடுப்பாங்களா நிறுத்திடுவாங்களான்னு கூட தெரியலன்னு கேட்டாங்க. அந்த நம்பி கொடுத்தது இப்போ இவ்வளோ திட்டங்கள் செஞ்சிருக்காரு, 1000 ரூபாய் ஏற்கனவே கொடுத்துட்டு இருக்காரு, அது 2000 ரூபாவும் கொடுப்பாரு. அந்த நம்பிக்கை தலைவர் மேலே இருக்குது மக்களுக்கு. அதில் சிலருக்கு பெயர் விடுபட்டு போயிருக்குது, எங்களையும் ஆட் பண்ணிக்கணுங்கிற கோரிக்கை வைக்கிறாங்க. அந்த மாதிரியான கோரிக்கைகளை எப்படி வர கோரிக்கைகள் சொல்கிறாங்க, அவங்களுக்கு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். அவங்கக்கிட்ட கேட்குறோம், அம்மா உங்கள் வீட்டில் யாராவது கவர்மெண்ட் வேலை பார்க்குறாங்களா அப்படின்னு கேட்குறோம். ஆமாங்கய்யா, என் பையன் வேலை பார்க்குறான், அவங்க அக்கௌண்ட்டில் பணம் வருது. அப்போ எப்படிமா கொடுப்பாங்க? ஆனால் அவங்களுக்கு என்ன ஆதங்கம்னா, இந்த டீட்டெயில் அவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கணும். அவங்களுக்கு எங்களுக்கு தலைவர் கொடுக்குறாரு, எனக்கு ஏன் கொடுக்கலன்னு தான் கேட்குறாங்க. ஆனால் அதை பெற தகுதியுடைய மற்றவர்களுக்கு நிச்சயமாக தேர்தலுக்கு பிறகு மீண்டும் கொடுக்கப்படும். இல்லை, மேக்சிமம் நம்ம தொகுதியில் அந்த மாதிரி கொடுக்க வேண்டியவங்க யாருமே கிடையாது. மேக்சிமம் கொடுத்தாச்சு. அதாவது நான் சொல்லணும்னா 99% கொடுத்தாச்சு. 1% ஒரு சில நடப்பிட்டிருந்தால் கூட அதை சேர்த்து அந்த டைமுக்கு கொண்டு போய் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணாதது, அவங்களுக்கு ப்ராப்பர் கைடன்ஸ் இல்லாததுனால விடுபட்டிருக்குமே தவிர, அதையும் நம்ம இப்போ செஞ்சு தரோம்னு சொல்லியிருக்கோம். ஆனால் பெரும்பான்மையாக மொத்தம் எல்லாருக்கும் கொடுத்தாச்சு. திருவிக நகர் தொகுதியில் அந்த மாதிரி பெரிய கம்ப்ளைண்ட் ஒன்றுமே கிடையாது. எல்லாருக்குமே போய் இந்த 1000 ரூபாய் ஏற்கனவே இவ்வளவு திட்டங்களை நிறைவேற்றி இருக்கிறீர்கள். தொகுதிக்கு வந்தால் எதையெல்லாம் செய்ய போகிறேன் அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டியும் கொடுத்துருக்கிறீங்க. அரசினுடைய திட்டங்கள் எவ்வளோ தூரம் போய் சேர்ந்துருக்குது அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிங்க. மிக குறிப்பாக அமைதியான ஒரு தொகுதி, ரவுடித்தனம் இல்லாத, பிரச்சனை இல்லாத, சண்டை சச்சரவுகள் இல்லாத ஒரு தொகுதியாக இந்த தொகுதி இருந்திருக்கு, இனியும் இருக்க வேண்டும். இருக்கக்கூடிய ஃபியூச்சர்லேயே அதை தான் தொடரணும். அமைதியான ஒரு தொகுதியாக திருவிக நகர் தொகுதி இருக்கணும். அதுக்கு 23ஆம் தேதி மக்கள் அதற்கு உண்டான தீர்ப்பினை வழங்குவார்கள். யார் வந்தால் நம்ம அமைதியாக இருக்கணுன்றது மக்களுக்கு தெரியும். மக்கள் டைரெக்டாகவே பார்க்குறாங்க. எல்லாரையும் நிற்கிற களத்தில் இருக்க அத்தனை வேட்பாளரையுமே அவங்க சீர்தூக்கி, இது வட மாநிலங்கள் கிடையாது, படிப்பறிவு இல்லாதவங்களாம் இங்கே கிடையாது. எல்லாருமே படித்தவங்க, படிப்பறிவு உள்ளவங்க. யார் வந்தால் நமக்கு நல்லா இருக்கும் அப்படின்றத அவங்க நல்லா யோசிப்பாங்க. அதுக்கு உண்டான தீர்ப்பை 23ஆம் தேதி வாக்குகளாக கொடுத்து 4ஆம் தேதி அதுக்கு உண்டான ரிசல்ட்டை கொடுப்பாங்க. நிச்சயமாக உங்களுடைய வெற்றி உறுதி செய்யப்பட்ட ஒன்றாகத்தான் இருக்கிறது. தொகுதியில் நாங்களும் பல இடமும் பேசணும், அது தொடர்பாக போனோம், நேரில் பார்த்தோம். முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கான ஒரு தேர்தலாகத்தான் நான் ஒரு சீனியர் ஜேர்னலிஸ்ட்டாக அந்த தேர்தலை பார்க்குறேன். இதுவரைக்கும் நடந்த தேர்தல்கள் அப்படிங்கிறது எப்போவுமே யார் வேண்டாம் அப்படிங்கிறத வைத்தான தேர்தலாகவே இருக்கும். முதல் முறையாக யார் வேண்டும், மீண்டும் இவர் வேண்டும் என்பதற்கான ஒரு தேர்தலை நான் பார்க்குறேன் களத்தில். ஒரு பெரிய ஸ்டாலின் வேவ் அப்படின்னே சொல்லலாம். ஸ்டாலினுக்கான ஒரு அலை வீசக்கூடிய ஒரு தேர்தலாக இந்த தேர்தல் இருக்கிறது. இந்த தொகுதியை பொறுத்தளவில் நீங்கள் வடசென்னை வளர்ச்சி திட்டத்தின் கீழ் அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் செய்த திட்டத்தை அடிக்கிருக்கிறீங்க. என்னெல்லாம் மக்கள் பயன்பெற்றிருக்கிறார்கள் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறீங்க. மிக நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்ப்பது போல் ஒரு அமைதியான வளர்ச்சியை நோக்கிய இந்த தொகுதி மீண்டும் அடுத்த 5 ஆண்டுகளில் உங்களுடைய வெற்றி அதை உறுதி செய்யக்கூடியதாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லி, தமிழ் கேள்வி சொந்தங்களின் சார்பாக ஒரு மாபெரும் வெற்றியை நீங்கள் பெற வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறோம். நன்றி. நன்றிங்க. நன்றி. வழக்கறிஞர், படித்தவர், பட்டம் பெற்றவர், இந்த மண்ணின் மைந்தர், சென்னை மண்ணின் மைந்தர். அந்த அடிப்படையில் ஏற்கனவே 5 ஆண்டு காலம் சட்டப்பேரவை உறுப்பினராக இருந்த ஒரு நீண்ட அனுபவத்தை பெற்றவர். இந்த பகுதியில் மட்டும் கண்ணுக்கு தெரிந்து இத்தனை திட்டங்கள், திரும்புகின்ற பக்கமெல்லாம் இத்தனை திட்டங்கள், மேம்பாலங்கள், படைப்பகங்கள், முதலமைச்சர் படைப்பகங்கள், திருமண மண்டபங்கள், சலவை தொழிலாளர்களுக்கான அதிநவீன சலவையகம், இப்படி பல்வேறு திட்டங்களை தீட்டியிருக்கக்கூடிய இந்த அரசு இந்த தொகுதியில் மீண்டும் உதயசூரியன் உதிப்பது அப்படிங்கிறது இந்த தொகுதி மக்களுக்கான ஒன்று. அந்த மக்களின் வாழ்வு மேம்பட மீண்டும் இந்த தொகுதியில் உதயசூரியன் உதிக்கட்டும் என்று சொல்லி இந்த நேர்காணலை இந்த அளவிலே நிறைவு செய்கின்றேன். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில். நன்றி.